சிங்கப்பூரில் ஒரே நாளில் 25,000 பேருக்கு தொற்று பாதிப்பு வரப்போகும் கொரோனா ஊரடங்கு அதிரடி உத்தரவு போட்ட அரசு விழிப்புடன் மற்ற நாடுகள் கொரோனா தொற்று வைரஸானது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. அனைத்து நாடுகளிலும் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழக்க நேரிட்டது. ஆரம்பகட்ட காலத்தில் இந்த தொற்று பரவும் விதம் மற்றும் இதற்குரிய தடுப்பூசி என்று எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு ஏராளமான உயிர்களை இழந்தோம். நாளடைவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா கோவிஷீல்டு தடுப்பூசியை கண்டுபிடித்தது. இதனைத் தொடர்ந்து கோவாக்சின் என்ற தடுப்பூசியும் நடைமுறைக்கு வந்தது. இது அனைத்தும் 18 வயது கடந்த அனைவருக்கும் செலுத்தி வந்தனர். மேற்கொண்டு தொற்றானது சளி மற்றும் தும்பல் உள்ளிட்டவைகள் மூலம் பரவுவதால் அனைவரும் கட்டாயம் முக கவசம் அணியும் படியும் வலியுறுத்தினர். அதுமட்டுமின்றி பொதுமக்கள் எந்த ஒரு கூட்டமும் கூடாமலிருக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. நாளடைவில் இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் பல நாடுகளில் 148 தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு